வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா, இறை வழிபாடு என்பது ஒரு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. அதுலேயும் பார்த்திங்கன்னா, சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல விநாயகர், துவாரபாலகர், அப்புறம் நந்தி தேவர் இவரை வணங்கிட்டு சிவபெருமானை வணங்கின பிறகு தான் மற்ற தெய்வங்கள் எல்லாரையும் வணங்கணும். 3 முறை வலம் வந்து சிவன் கோயிலில் உட்காந்து கடவுளை வேண்டி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். பொதுவாக கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. இதுவே பெருமாள் கோயில் வழிபாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உபதேவதைகளையும் பொதுவாக பெருமாள் கோயில் அதிகமாக உபதேவதைகள் இருக்க மாட்டாங்க. ஹனுமன் இருப்பாங்க, கருடாழ்வார் இருப்பார். இவங்க எல்லாரையும் வணங்கிட்டு பெருமாள் லட்சுமியை கடைசியாக வணங்கிட்டு 4 முறை வலம் வரணும். பொதுவாக பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் 3 முறை, விநாயகர்னா ஒரே முறை போதும். அம்மன் கோயில்னா கூட 4 முறை, பெருமாளுக்கும் 4 முறை. 4 முறை வலம் வந்து கொடி கம்பத்துக்கு அப்புறம் வெளியில் தான் நமஸ்காரம் பண்ணணும். நிறைய பேர் உள்ளாரையும் நமஸ்காரம் பண்ணுறீங்க, அது தவறு. நமது தலை வடக்கு முகம் வடக்க பார்த்துருக்கணும், கால் தெற்கு பார்த்துருக்கணும். இப்படி தான் நமஸ்காரம் பண்ணணும். பொதுவாக வடக்கு நோக்கிய கோயில்கள் இருந்தால் நம்ம தலை கிழக்கு இருக்கிற மாதிரி பார்த்து நமஸ்காரம் பண்ணலாம். இப்படி நமஸ்காரம் பண்ணி வணங்கின பிறகு பெருமாள் கோயிலில் மட்டும் வழிபாடு செஞ்ச பிறகு உட்காரக்கூடாது. உங்களுக்கு அமர்ந்து கொஞ்சம் தரிசனம் பண்ணணும், தியானிக்கணும்னா முதல்ல போனோடனே கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு கடைசியாக பெருமாள் லட்சுமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பெருமாளை தரிசனம் பண்ணுற எல்லாருக்கும் லட்சுமியோட அனுகிரகம் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி பெருமாள் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேராக வீட்டுக்கு தான் போகணும். அதுவே சிவன் கோயிலில் ஏன் உட்காந்து எந்திரிச்சு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவ வழிபாடு செய்த பிறகு அங்கே உள்ள பூதகணங்களெல்லாம் நம்ம பின்னாடி வரும். அவங்க வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் சிவன் கோயிலில் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறது நல்லது. அதனால் சிவ வழிபாடு பெருமாள் வழிபாடு ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். பொதுவாக சிவன் கோயிலில் ஓம் நம சிவாயங்கிற மந்திரங்கள் சொன்னால் போதும். பெருமாள் கோயிலில் ஓம் நமோ நாராயணன்னு சொல்லலாம். ஆனால் பெருமாளும் சிவனும் சேர்ந்து ஒரே கோயிலில் இருந்தால் ஓம் கிரீம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். பெருமாளும் இருந்து சிவபெருமானும் இருந்தால், பொதுவாக நடராஜர் கோயில் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் அப்படி தான். பெருமாள் மூலவராகவும் இருப்பார், சிவனும் மூலவராக இருப்பார். சண்டிகேஸ்வரர் வேலையை பிரம்மனே செய்கிறதுனால சிவன் பிரம்மா விஷ்ணு 3 கடவுளும் ஒரே இடத்துல இருக்கிற இடம் இது. இங்கேயும் வழிபாடு இந்த மாதிரி தான் செய்யணும்.